லைஃப் ஸ்டைல் vlogs. இன்றைக்கி வந்துட்டு எப்படி நம்ம செம்பு பாத்திரம் அதாவது காப்பர் பாத்திரம்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா உப்பு எடுத்திருக்கேன், அப்புறம் வந்து புளி எடுத்திருக்கேன். புளி வந்து இப்போ தான் தண்ணியில் போட்டேன். இது ரொம்ப ஊறணுன்றதுலாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு தேய்க்கிற அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப கட்டையாக இல்லாமல், அதுக்காக தான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா உப்பு தொட்டு நான் இந்த புளியை ஜக்கை நல்லா தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். இதில் இருக்க கருமை நிறம்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக அந்த புளி உப்பு சேர்ந்து அந்த ஜக்கில் போடும்போதே இவ்வளோ ஈஸியாக போயிடுது பாருங்கள். இதுக்கு வேறு எந்த இன்க்ரீடியன்ஸுமே நம்மளுக்கு தேவையில்லை. இது 2 இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக இந்த ஜக்கை நல்லா பளபளன்னு மாற்றிடலாம். இதில் வந்து இந்த ஹேண்டில் தேய்க்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சீக்கிரமாக இப்படியே கடகடன் பளபளன்னு ஆகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இது 2 இருந்தாலே போதும். புளி கூட பார்த்திங்கன்னா ரொம்ப புது புளியாக இருக்கணுன்றதில்ல, நம்ம குழம்புக்கு ரசத்துக்கெல்லாம் கரைச்சதுக்கப்புறம் மீதம் இருக்கிற புளியை கூட இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக புளி சாறு இருந்தாலே போதும், அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு டிப் என்ன பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு புளி வந்து வச்சு தேய்க்கும் போது அது விழுந்துக்கிட்டே இருக்கும். அதை விட இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது க்ரீன் கலர் ஸ்க்ரப் பேட்லேயே நம்ம புளியை வச்சு அப்படியே தேய்ச்சோன்னா இன்னும் கூட ஈஸியாக நம்மளுக்கு போயிடுது. நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப் பேடில் வச்சு அந்த புளியை தேய்க்கும் போது நல்லா ஈஸியாக இருக்குது தேய்க்கிறதுக்கு. இந்த புளி தண்ணியும் வேஸ்ட் பண்ண வேணாம், அதுலேயே நம்ம சேர்த்துட்டு அப்படியே உள்ளெல்லாம் நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஜக்கு நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு அப்படின்னு. இதை நம்ம இப்போ தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோடைய மூடி பாருங்கள், இன்னும் தேய்க்கலை. இது 2த்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு இதிலே தெரியும். இப்போ மூடியும் நான் தேய்ச்சிட்டேன். ஃபைனலாக பாருங்கள் ஜக் எவ்வளோ பளபளன்னு மின்னுதுன்னு. இந்த டிப் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.